அனைவருக்கும் வணக்கம். இது வெறும் பெரிய தீவுலாம் இல்லைங்க. செந்துறை, அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுகா உஞ்சினி கிராமம். உஞ்சினி கிராமத்தில் செட்டிநாடு அமைக்கப்பட்ட மெயின்ஸ் தாங்க இது. இந்த மெயின்ஸ்ல இருந்து இத்தனை அடிதான் ஆழம்னு ஒரு அளவீடு இருக்கு. அந்த அளவீடுக்கு அதிகமான ஆழங்களை வெட்டி பாருங்க. இந்த வாகனங்கள்லாம் வந்து அதிக பாரசுமையோட, இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் கண்டுக்குதான் என்னன்னு தெரியல, அதிக பாரசுமையோட தான் இந்த வண்டிகள்லாம் செல்லுது. இதனுடைய ஆழத்தை பாருங்க. இதனுடைய ஆழம் வந்து அளவுக்கு அதிகமான ஆழம். அதாவது வந்து இன்னும் போயிட்டே இருக்கு, அவங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது வந்து அவங்க கொடுக்கறது வந்து 100 அடி இந்த மாதிரி சொல்றாங்க, 10 மீட்டர்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வெட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா 100 மீட்டர் வெட்டி இருக்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி மிஷினரி எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கிடையாது. இந்த கிரஷர் இங்க பயன்படுத்துறாங்க. இதனுடைய ஆழத்தை பாருங்க. இந்த மாதிரி இது பண்றதால பக்கத்துல உள்ள, அதாவது வந்து ஆழ்துளை கிணறு அமைத்து வந்து நீர்ப்பாசனம் செய்யறவங்க எல்லாருமே வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆழம் வெட்டி தண்ணி முழுக்க நீர் வரது இங்க வந்தா எல்லாம் எங்க வருது. அந்த இதெல்லாம் வெட்டின ஆழத்தை தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தூக்கமும் இல்லை. இதை என்னைக்கு இவங்க தூக்குறது? அதாவது இந்த பாருங்க, எல்லாம் பாத்துங்க. என்னுடைய ஆழம் வந்து அளவுக்கு அதிகமான ஆழம். இங்க இருந்து போற சுமைகள் வந்து அதிகமானதான் வண்டியில போகுது. இதை மாவட்ட நிர்வாகம் வந்து கண்டுக்குதா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. நல்லா பாத்துங்க. இந்த கிரஷருக்குலாம் இங்க அனுமதியே இல்லைன்னு தான் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைகளே தெரியாது. இந்த மாதிரி ராட்சத மிஷின்களை எல்லாம் வச்சுதான் வெட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்தா, அதாவது வந்து அன்றைக்கு விவசாயிகள் வந்து விவசாயம் பொய்த்து போன ஒரு காரணத்தினால பணத்துக்கு ஆசைப்பட்டு, ஆமா இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணி அழியறத விட 5-10 வாங்கி நம்ம பொழைச்சிக்கும், இருக்கிற கடன் அடைக்கணும்னு சொல்லி தான் இந்த இடத்த முழுக்க வித்து கடன் அடைச்சிருந்தாங்க அன்னைக்கு விவரம் தெரியாம. ஆனா வித்தாலும் பக்கத்துல உள்ள விவசாயிங்க எல்லாமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு